இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற கூட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் மற்றும் பள்ளியின் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு விழா மலரினை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரு காலத்தில் கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்த நிலையில் ஏராளமான போராட்டங்களுக்கு பிறகு கல்வியின் கதவு திறக்கப்பட்டதாக கூறினார். கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் என ஏராளமான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், இதுவரை இல்லாத அளவில் நாட்டில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாக குறிப்பிட்டார். நம்ம எல்லா தரப்புக்கும் இத்தனை திட்டங்களை தொடங்கி எல்லாரும் செயல்படுறோம். ஆனா இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது. அதுக்கு அரசே துணை போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கூட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. மாணவர்கள் இன்ஸ்டாகிராமில் தங்களது ரோல் மாடலை தேட வேண்டாம், ரீல்ஸில் பார்ப்பது எல்லாம் உண்மையானது என நம்பிட வேண்டாம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு சயின்ஸ் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இப்போ ஏஐயோட வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு, நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க. எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணுமே தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது. அதே போல உங்க ரோல் மாடலை இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க. பொழுதுபோக்கு வாழ்க்கையின் ஒரு அங்கம் தான், அதுவே வாழ்க்கை இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பார்க்கறதெல்லாம் ரியாலிட்டின்னு நம்பிடாதீங்க. லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்லை, மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு.